என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டா எப்படி தெரியுது? தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. யாருக்கு குழி வெட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கு நம்ம வாக்கு வாங்கிட்டு வந்தோம்ல. ஆமா. அதுங்களுக்கு தொட்டி கட்டுறேன். இந்த இடம் நல்லா இருக்குல்ல, மரத்துக்கு கீழே என்ட்ரன்ஸ். சரி, விளாடுவோம். ஒரு தொட்டி கட்டிட்டு இருக்கேன். டப்பு இருக்குல்ல. சரி. குழி வெட்டிட்டு இந்த டப்பை வாய்ச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்க, தண்ணியில் விளாண்டுருக்குங்க. உதைக்க வேணாம், வெட்டிட்டு உள்ள வச்சுட்டோம்னா பள்ளமா இருக்கும். அப்புறம் இதுல வந்து விளாடுவாங்க, நல்லா இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்துவாங்க. திரும்ப நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணணும்னாலும் டப்பை எடுத்துட்டு ஊற்றிட்டு தண்ணி மாற்றி வச்சுக்கலாம். சரி சரி. பர்மனண்டாக புதைச்சாலும் கீழே அப்புறம் தண்ணி வெளியேற்ற முடியாது. மூணு கையால் ஊற்றுற மாதிரி இருக்கும். சரி. அதனால இதை அப்படி ஒரு சின்னதாக ரவுண்டாக குழி எடுத்துட்டு இதை உள்ள வச்சுட்டோம்டா, தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருக்க தண்ணியை மாற்றிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிழல் அப்படியே ஜாலியாக அந்த 2 வாண்டிஷன் விளாண்டுக்கிட்டு இருக்கும். என்ன வெட்டிட்டீங்களா? யாருக்கு குழி வச்சுன்னு கேட்டு அதையா தொண்டோடாங்க. கரெக்டாக இருக்கா இந்த மட்டத்துக்கு? பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. கார்டன் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி. என்ன பண்ணுறோம், அடுத்தது சுற்றி எப்படியே அழகாக செங்கல் வைக்கணும். ரவுண்டாக செங்கல் வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் 2 குட்டீஸையும் எடுத்து உள்ளே விட்டுறோம். சரியா? சரி சரி, பார்க்கலாம். செங்கல் எடுத்துட்டு வந்தாச்சு. வீடு கட்ட போறீங்களா? ஆமாம், வீடு நமக்கு இல்லை, வாத்துக்கு. மருள் கற்றாழை, மல்லிப்பூ செடி. மல்லிப்பூ கிடையாது, அப்புறம் துளசியா? இலை பெருசா இருக்கு. நல்லா துளசி செடி. தூரத்துல இருந்து பார்க்கவும் மல்லிப்பூ செடி மாதிரி இருக்கு. கருந்துளசி. டெய்லி 2 துளசி சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது. சரியா பிடிக்காது. குழம்புக்கு நல்லதா? அது என்ன பண்ணணும், உடம்புக்கு நல்லது, குழம்புக்கு கிடையாது. காதல இப்படிதான் விழுந்துச்சு. அது என்ன பண்ணணும், தண்ணி. ரைட், தண்ணி ஊற்றிடலாமா? ஊற்றுங்க. எப்படி இருக்கு? அழகா இருக்கா? அழகா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த செடியை பக்கத்தில் வைப்போமா? வைங்க பார்ப்போம். விழுந்துடாதுல்ல? விழுகலன்னா வைங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதில் எடுத்து விடுங்க பார்ப்போம். எடுத்து தண்ணியில் விடுங்க. எங்கே போனாங்க 2 பேரும்? அங்கே உட்காந்துருக்காங்க. சரி. ஆனால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். போடா போடா, உங்க ஏரியா வந்துட்டான். அதுக்குள்ளே இறங்குறாங்க பார்ப்போம். அவங்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்க கரெக்டாக. கண்ணில் படலையா? ஏதோ புதுசாக இருக்கேன்னு பார்க்குறேன். பார்க்கலாமா? அதான் இறங்கிக்கலாம். பார்ப்போம். தண்ணி தான் குடிக்குது. ஹைட்டு அதிகமாக இருக்கோ? இல்லை, சைடில் ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதில் போய் ஏறி
அடிச்சனா அங்கே பாரு இறங்கிட்டாங்க. அது விளாட்றத பார்த்து அதே ஒன்று பயந்து ஓடிட்டு இருக்கு. அது ஒன்று நல்லா இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாத்து குஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை. இந்த ஒரே ஒரு டப்பு மட்டும்தான், சுற்றி செங்கல் வச்சுருக்கோம் குழி எடுத்துகிட்டு, அவ்வளோதான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிட்டக்க அது மாதிரி வச்சு அதுக்கு தண்ணி வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கும் மேய்ஞ்சிட்டு அதில் வந்து ஜாலியாக அது மாதிரி விளாடும். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம கார்டனில் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.